எல்லாருக்கும் என்னுடைய சோத்திரங்கள். தேர்ட் ஜேர்னி போன வாரம் பார்த்தோம், பாதி பார்த்தோம், நேரம் அதிகமாகிடுச்சு, அது 8 ஆகிடுச்சதுனால நம்ம விட்டுட்டோம். ஸோ போன வாரம் வந்தவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வராதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்னெல்லாம் பார்த்தோம்? லாஸ்ட் வீக், லாஸ்ட் டியூஸ்டே அது மட்டுமா பார்த்தோம்? ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போலோஸ் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோமா? போன வாரம் தான் பார்த்தோம் இல்லையா? அப்போலோ, ரைட். அதுலேருந்து சொல்லுவோம். ஸோ பாலுடைய செகண்ட் ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் பால் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன கேப் கொடுத்து எருசலேமுக்கு போயிடுறாரு. பால் எருசலேமுக்கு போன அந்த கேப்பில் வந்து லூக்கா, மற்ற ஆக்கில்லா அண்ட் பிரிஸ்கில்லா இவங்கெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து எபேஸில் இருக்காங்க. அப்படி எபேஸில் இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு, ஒரு புது ஊழியர் ஒருத்தர் வராரு. அவர் தான் யார்? அப்போலோஸ், ரைட். அவரை பற்றி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அவர் அதுக்காக நான் மேப்லாம் வரைஞ்சி உங்களுக்கு நான் அலெக்சாண்ட்ரியா, எகிப்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து அவர் வந்தாருன்னு சொல்லி நான் சொன்னேன். அலெக்சாண்ட்ரியா பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த லைப்ரரி, அலெக்சாண்ட்ரியா வந்து ஒரு அந்த காலத்தில் எஜுகேஷன் சென்டராக இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து அவர் வந்தார். அவருக்கு ஜானுடைய பேப்டிசம் என்னன்னு தெரியும், ஜீசஸுடைய லைஃப் பற்றி தெரியும். ஆனால் அவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருந்தது. அது என்னது? போன வாரம் நான் உங்களுக்கு நோட் பண்ண சொன்னேன். வெரி குட். அதுக்கு என்ன பேர் சொன்னோம்? டைபாலஜி. வெரி குட் ஐயா, ஐயா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. டைபாலஜி. டைபாலஜி அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுடைய டைபாலஜி. சிம்பிள் தான், இது இஸ் a காமன் டேர்ம். டைபாலஜின்னு சொல்றது ஒரு சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ஒரு ஒரு செர்மன் கொடுக்குறவர், ஒரு அப்பாலஜெட்டிக், ஒரு டீச்சர், ஒரு பிப்ளிக்கல் இன்டர்பிரட்டர், அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கில்லில் ரொம்ப டெவலப்பாக இருப்பாங்க. இது ஒரு பழைய ஸ்கில், ஆனால் புது ஸ்கில் கிடையாது, ரொம்ப பழைய ஸ்கில். ஜீசஸ் கூட அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறார். அவர் ஒரு வசனத்தை படிக்கிறாரு, இன்றைய தினம் இந்த வாக்கியம் நிறைவேறியதுன்னு சொல்கிறார். அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. இது எப்படி இன்னைக்கு நிறைவேறுது அப்படின்ற கொஸ்டின் வருது. ஸோ டைபாலஜினா பழைய ஏற்பாட்டில், பிப்ளிக்கல் டைபாலஜி அப்படி சொல்லணும். ஏன்னா செக்குலர்லையும் டைபாலஜி இருக்கு. பிப்ளிக்கல் டைபாலஜி, ஸ்கிரிப்சுரல் டைபாலஜினா என்னன்னா பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற ஒரு சில சம்பவங்களை புதிய ஏற்பாட்டின் முன்னோட்டங்களாக பார்ப்பது. அதில் தான் படைப்பா இருந்தாலும் சரி, விடுதலை பயணம் எக்ஸோடஸா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே புதிய ஏற்பாட்டுடைய கண்டினியூவேஷன், இதோடைய முன் செயல். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸோடஸா பார்க்க முடியாது. எக்ஸோடஸில் வந்து ரட்சிப்பின் பயணமாக அதை பார்க்குறோம், ரைட். ஸோ அங்கே ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையும் சிக்கல்களும் ரட்சிப்பின் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அதை இண்டிவிஜுவல் கேரக்டருக்கே அதை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் டைபாலஜி, ரைட். டைபாலஜிக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு நிறையா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்திருக்கு. அதுதான் சோசியோ பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். சோசியோ பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்னா என்னன்னா, அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அன்னைக்கு நடந்த சம்பவமாகவும், அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி, அந்த சோசியாலஜி, அந்த பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன்ஸை அன்னைக்கு போய் புரிஞ்சுக்கிறது. இந்த ஸ்டடீஸ் இப்போ டெவலப் ஆகிருக்கிற ஸ்டடீஸ். ஸோ இப்போ டெவலப் ஆகிருக்கிற ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்னா, மாடர்ன் ஸ்டடீஸில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மாறா எங்கே இருக்குது, மாறா எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பழைய டைபாலஜியில் உங்களுக்கு அது முக்கியம் இல்லை. கசந்த தண்ணீர் வாழ்வும் கசப்பாக இருந்தது, ஆண்டவர் இன்டர்ஃபியர் ஆனார்னா கசந்த வாழ்வு மதுரமாக மாறிடும், ஜஸ்ட் இட். ஸோ டைபாலஜி. ஸோ டைபாலஜி அப்படின்னு சொல்கிறது அது ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் டெக்னிக். அதில் தான் அப்போலோஸ் வந்து வல்லவராக இருக்கிறார். அப்போலோ எவ்வளோ வல்லவராக இருக்காருன்னா அவருக்கு நிகராக யாருமே இல்லை, அந்த அளவுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் என்ன போட்டிருக்குன்னா, அப்போலோஸோடைய டீச்சிங்ஸ் வந்து அன்னைக்கு இருந்த சர்ச்சுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஏன்னா அப்போலோ வந்து ரொம்ப ஈஸியாக
ஜீசஸை வந்து ஈஸியாக கொண்டு போயிட்டார் யூதர்கள்கிட்ட. ஏன்னா யூதர்கள்கிட்ட இதுதான் அதுன்னு சொல்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. இவருடைய மெத்தடாலஜி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், வெரி ஈஸி. அதனால தான் எபிரேய நிருபத்தை கண்டிப்பாக எழுதியிருந்தால் யார் எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க? அப்போலோஸ் தான் எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எபிரேய நிருபம் தான் டைப்பாலஜியோடைய தி பெஸ்ட் அப்படின்னு. மெல்கிசேதேக்கை பற்றி எங்கேயுமே அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நம்ம யாருமே பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே மெல்கிசேதேக்கை பற்றி பேசுறது, அங்கிருந்து வந்த அந்த ஆசாரியத்துவத்தை பற்றி பேசுறது, கிறிஸ்துவே பிரதான ஆசாரியருக்கு கொண்டு போனது, கிறிஸ்துவையே பிரதான ஆசாரியர்கிட்ட இருந்த பிரதான பலியாக கொண்டு போனது, இப்படி அவருடைய அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்த அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக அது அப்போலோஸ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். ஓகே, இவ்வளோ நேரம் அப்போலோஸ் பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் அப்போலோஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலை. என்ன தெரியல? நேச்சுரலாக என்ன தெரியலன்னா, ஜீசஸுடைய உண்மையான இன்டென்ஷன்ஸ்லாம் என்ன, ஜீசஸுடைய மினிஸ்ட்ரியோட இன்டென்ஷன் என்னன்றது அவருக்கு தெரியல. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்கிலா அண்ட் பிரிஸ்சில்லா வந்து சொல்லி கொடுத்தாங்க, எஜுகேட் பண்ணாங்க. அவரும் ஒரு நல்ல ஊழியக்காரராக தன்னை ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டார். ஸோ கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியில் கரெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. அதுக்கு நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கரெக்ஷன் பண்ணும்போது, பப்ளிக்கில் பண்ணும்போது வி மே லூஸ் த பர்சன். ஸோ ப்ரைவேட்டாக பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இது ரெண்டுமே நடக்கணும். நான் ஒருத்தரை கரெக்ட் பண்ணுறேன், அதே நேரத்தில் அதை நான் பப்ளிக்காக பண்ணும்போது மேபி அவங்க எம்பாரஸாக என்ன பண்ணலாம் ஆகலாம், பட் நான் அதை ப்ரைவேட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான், தப்பு இல்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட இருக்க குறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்குவமான முறையில் சுட்டி காட்டுறதும், அந்த குறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நாம் வளர்றதும் இட்ஸ் எ கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி, பார்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி இல்லையா? குறை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? குறைன்றது ஐ மீன் ஃபிசிக்கல் குறை பற்றி நான் பேசல. லைஃப்பில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு குறை எங்கேயோ இருக்கும், யாருமே பெர்ஃபெக்டாக வர முடியாது, ரைட்? அதே நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணி ஒருத்தருடைய குறையை ஒருத்தர் சுட்டி காட்டாமல் ஒருத்தருடைய குறையை எப்படி நாம் நிவர்த்தி செய்வது அப்படின்றதுல கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கில்லா ப்ளஸ் அப்போலோஸ், ரைட்? ஸோ அப்போலோஸ் ஒரு சிறந்த ஊழியக்காராக வந்ததுக்கான காரணம் இந்த அப்ரோச், ரைட்? இன்னொன்று பார்த்தோம், பவுல் என்னைக்கும் அப்போலோவை தன்னுடைய போட்டியாக என்ன பண்ணலை, கருதலை. அதையும் நம்ம பார்த்தோம். அப்போலோவை தன்னுடைய போட்டியாக பவுல் கருதவில்லை. அவர் இன்னும் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக பார்க்குறாரு. அப்போலோ என்னுடைய எஃபர்ட்டை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவர் தான் யார்? அப்போலோஸ். அது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம், ஜீசஸ் உடைய டிசைபிள்ஸ் வெர்சஸ் ஜான்ஸ் டிசைபிள்ஸ். அது பார்த்தோமா, ரைட்? அப்போ நம்ம ஒரு டிஸ்கஷன் வந்தோம். ஜீசஸ் உடைய டிசைபிள்ஸ்க்கும் ஜானுடைய டிசைபிள்ஸ்க்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் இருந்தது? அந்த கிளாஷ் கண்டினியூ ஆச்சுங்க. 19ஆம் அதிகாரம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அவங்க யாரும் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணல, ரிசீவ் பண்ணல. வெரி குட். ஒன்று. ரெண்டாவது, பேப்டிசத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர்ஸ். ஓகே, ஜானுடைய பேப்டிசம் பாவ மன்னிப்பு. ஜீசஸோடைய பேப்டிசம் இட் இஸ் நியூ லைஃப். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா டெக்னிக்கலா வித்தியாசம் இருக்கு, ரைட்? நம்மளாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளாம் பேப்டிசம் எடுத்துருக்கிறோம். நம்ம எடுத்த பேப்டிசம் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்புன்றது வந்து ரொம்ப பேஸ்னா, நியூ லைஃப்ன்றது அதுக்கு மேலே, அபவ் தட். இப்போ பாவ மன்னிப்புன்னு சொல்லும் போது அந்த ஞானஸ்நானத்துக்கு திரும்பவும் ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, இன்னொரு முறையும் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பாவம் என்பது நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பட் கிரைஸ்ட் மூலமாக நம்ம எடுத்த அந்த பேப்டிசம் நமக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுக்குது. என்ன அஷூரன்ஸை கொடுக்குதுன்னா, புது வாழ்வுக்கான நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்குது. ஸோ நான் அதை திரும்ப திரும்ப அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நினைத்து பார்த்தாலே எனக்கு மறுபடியுமான அதுக்கான ஐ ஹேவ் டு கம் பேக். அவங்கள மட்டும் ஏன் நம்ம சொல்லுவாளே, சில நேரத்தில் நம்மகளே கூட அது மாதிரி நடக்குது. ஸோ எத்தனை முறை நம்ம அதை எடுத்தோன்றது இல்லை. அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் டு ரிமெம்பர் மை கால். எனக்கு கடவுள் ஒரு நம்பிக்கையும் ஒரு புதிய வழியும் கொடுத்துருக்கிறார், நியூ லைஃபுக்கான வழியை கொடுத்துருக்கிறார். ஸோ அதுக்கான நம்பிக்கை எனக்கு கொடுத்தது தான் அந்த பேப்டிசம், அவ்வளோதான். அடுத்தது நம்ம வேற என்ன பார்த்தோம்? பால் வந்து 3வது ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி பால் எங்கே வர்றாருன்னா, முதல் ஊர் ப்ராமிஸ் பண்ணிட்டு 3வது செகண்ட் ஜேர்னியில் ப்ராமிஸ் பண்ணார், ஜஸ்ட் விசிட் மட்டும் பண்ணார்.
எபேசுவை. ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சிட்டிஸ் இந்த ரோமன் எம்பையர். 3 பெரிய சிட்டியில் ஒரு சிட்டி, 3 சிட்டி ஞாபகம் வச்சு சொன்னேன். ஏதேன்ஸ், வெரி குட், ஏதேன்ஸ், கொரிந்த், எபேசுஸ். இந்த 3 தான் பெருசு. 3ல ரொம்ப பெருசு மேபி எபேசுஸ் தான். எபேசுஸ்க்கும் கொரிந்துக்கு தான் போட்டியே. அதுல வந்து பாத்தீங்கன்னா எபேசுஸை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா 3 தலைநகரம், 3 விஷயத்துக்கு தலைநகரம். ஏதென்ஸ் கல்ச்சுரல் கேபிட்டல், கொரிந்த் பிசினஸ் கேபிட்டல், எபேசஸ் ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ், ரைட். ஸோ ஒரு கல்டிக் சென்டர். கல்டிக் சென்டர், கல்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க பார்த்துக்கோங்க, கல்டிக் சென்டர்னா மத நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் எபேசு. வருஷத்துல ஒரு முறை கண்டிப்பா எபேசுவை பில்கிரிம்ஸ் விசிட் பண்ணுவாங்க. ஸோ பில்கிரிம்ஸ் எபேசுவை விசிட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அது நீங்க பார்த்துருக்கலாம், ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் நடக்கிற சிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டாமினேஷனே வேற. ரோம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரோம் நோன் ஃபார் ஹோலி பில்கிரிமேஜ். உலகம் முழுசும் இருக்கிற விசிட்டர்ஸ் ரோம் வந்து விசிட் பண்ண வருவாங்க. இன்னைக்கும் அது நடக்குது. ஸோ ரோம் வந்து எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் அப்படின்றது ஒரு தனி கண்ட்ரி. பாஸ்போர்ட் இருந்தால் தான் அதுக்குள்ளே போக முடியும். அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுடைய ஸ்டார்டிங் தான் வேட்டிக்கன், அந்த ரோடோட எண்டு வேட்டிக்கன் முடிஞ்சிடும். அவ்வளோதான். வேட்டிக்கன் சொல்கிறது ஒரு மேபி ஒரு 40 ஏக்கர்ஸ் ஆர் 50 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். அதுதான் வந்து வேட்டிக்கன். ரைட் தம்பி, வேட்டிக்கன் முடிஞ்சா போடுங்க. அவ்வளோதான். அதுக்கே நீங்கள் ஃபுல்லாக பேரிகார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேரிகார்ட்ஸில் இவ்வளோ அங்கே நிற்கிற போலீஸ் வேற, இங்கே நிற்கிற போலீஸ் வேற. அது இட்டலி, இது வேட்டிக்கன். இதுக்கு பிரசிடென்ட் வேற, அதுக்கு பிரசிடென்ட் வேற. ஸோ தனி நாடு. ஸோ பில்கிரிம்ஸ் வர்றப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் வந்து வேட்டிக்கனை நிரப்பிடுவாங்க. ரைட். அவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது என்னன்னா, போப்பாண்டவர் வந்து ஒரு விண்டோவை திறந்து அவங்க கிட்ட வந்து ஸ்பீச் கொடுப்பார். மேபி கிறிஸ்மஸ் டைம், இல்லைன்னா நியூ இயர் டைம், இல்லைன்னா ஈஸ்டர், வேற ஏதாவது ஒரு 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 ஒகேஷனில் வந்து பேசுவார். ஹோலி பில்கிரிமேஜ். அதுக்காக நிறைய பேர் நடந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்திருப்பாங்க. அந்த பல ஊர்கள்லேருந்து வாக்கிங்லேயே வருவாங்க. எப்படி நாம் இங்கே வேளாங்கண்ணி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கேயும் வந்து பல நாட்டிலேருந்து ஸ்டிக்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு அவங்க வேறு ஸ்டைலில் வாக்கிங் வருவாங்க. குளிருக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங்கில் வருவாங்க. ஸோ பில்கிரிமேஜ் அப்படின்றது இன்றைக்கும் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எல்லா ரிலிஜன்லையும் இருக்குது. இதை விட பெருசு நீங்கள் ஹஜ் பயணங்கள் பார்த்துருப்பீங்க, அது இன்னும் பெருசு. அதே மாதிரி பல பயணங்கள் ஹோலி பில்கிரிமேஜ். ஸோ எபேசு அதில் தான் ஃபேமஸ். ஸோ எபேசுவை அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். எபேசு பட்டணத்தை வந்து ஹோலி பில்கிரிமேஜ் அதிகமாக இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் பால் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார், நான் 3rd ஜேர்னி ஜெருசலமுக்கு நான் கெங்கிரேயாவில் போயிட்டு என்னுடைய முடியை, என் பொருத்தனையை நான் செஞ்சு என் முடியை நான் வெட்டிட்டு நான் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் பி பேக். அதே மாதிரி வந்தார். தன்னுடைய ஊழியம் செய்த இடத்துலையே பால் மிக அதிகமாக தங்கின பட்டணம் எந்த பட்டணம்? எத்தனை வருஷம், எத்தனை மாசம்? 3 years. 3 years. கொரிந்தில 18 months. கரெக்டா? 18 months கொரிந்த். ரைட். எபேசுல 3 years, நியர்லி 3 years. ஸோ பாலுடைய ஸ்டேஷனிங் 3 வருஷம் அவர் ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. அதுதான் அதிகமாக இருந்திருக்கிறாரு, அதுதான் அதிகம். ரைட். ஸோ 3 வருஷம் ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த 3 வருஷத்தில் அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல் சினகாக்குள்ளே போனார். சினகாகில் பாலை வந்து ஏற்றுக்கல. ஏற்றுக்காத பட்சத்தில் ரைட், இதோ இதுதான் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா வேட்டிக்கன். இதுதான் மக்கள் நிற்கிற அந்த இடம், அந்த கர்வ் மாதிரி இருக்கிறது. அந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுரத்துக்கு ரைட் டவுன் அதான் ஆல்டர் வரும். ஆல்டருக்கு அப்படியே 30 அடி ஆழத்தில் தான் பேதுருவுடைய கல்லறை இருக்குது. ஸோ பேதுரு அங்கே புதைக்கப்பட்டதுனால, அடக்கம் பண்ணப்பட்டதுனால அது வந்து அந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா. ரைட். எல்லா போப்பாண்டவர்களும் தான் அங்கே இருக்குது. பாடி பார்ட்ஸ் மேபி ரிமைனிங்ஸு, ஹோலி ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மியூசியத்தில் போனீங்கன்னா அந்த ஹோலி ரெலிக்ஸ் இருக்குது. பைபிளுடைய
ஆல்மோஸ்ட் நம்ம வச்சிருக்க பைபிளுடைய புக்கு இருக்கு இல்லையா, 66 புக்கோடைய ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாத்துலேயோட காப்பீஸ் வந்து அங்கே இருக்கு. ஆமாம், கோடெக்ஸ் ஃபார்ம், கோடெக்ஸ்லாம் புதுசு இல்லை, அதுக்கும் ஸ்க்ரால்ஸ் தான் பழசு, கோடெக்ஸ் கொஞ்சம் புதுசு. ஸோ ஸ்க்ரால்ஸே அங்கே இருக்குது. மார்க்கு, மத்தேயு, யோவான், இதில் வந்து எது ஓல்டஸ்ட் ஸ்க்ரால் அவங்ககிட்ட இருக்குது, அவங்க உள்ளே இருக்குது. பட் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா அது ரொம்ப சேஃப்டிக்காக அது ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. அதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. எல்லா போப்பாண்டவருடைய அவங்க பயன்படுத்தின பொருள், அவங்க அடக்கம் பண்ண கல்ற எல்லாமே உள்ளதான். அது ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த ரோடோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த என்ட்ரன்ஸ் போது பாருங்க, அதோட நாடு முடிஞ்சிருச்சு. சரி, ஹோலி பில்கிரிமேஜ், இதுக்கும் வருஷத்துக்கு வருஷம் மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, பயணம் செய்கிறாங்க. சரி, ஸோ பவுல் என்ன பண்ணுறாரு, அங்கே ஊழியம் செய்கிறாரு. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்துக்கிறார். ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து, ஆமாம், அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 இயர்ஸ் ஒரு இடத்தையே வாடகைக்கு எடுத்துட்டாரு. கொரிந்தில் என்ன பண்ணாரு, கொரிந்தில் வந்து அவர் வீடு தான் மாற்றினாரு. ஜஸ்டஸ் அப்படின்ற ஒரு வீட்டில் போயிட்டு அவர் வந்து சபை ஆராதனை நடத்தினார். இங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து ஒரு லெக்சர் ஹாலே வாடகைக்கு எடுத்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் நம்ம பார்த்தோம், அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் மிராக்கிள்ஸ், பாலுடைய கையினால் ஆண்டவர் செய்த மிக பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். ரைட், இதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. டெம்பிள் ஆஃப் டயானா, அங்கே ஏன் அது பில்கிரிமேஜ் பண்ணுற இடமா ஒரு கல்ச்சுரல் சென்டராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே டெம்பிள் ஆஃப் டயானா இருந்துச்சு. டயானா வந்து ஆர்டிமிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, கிரீக்கில் ஆர்டிமிஸ் சொல்லப்படுகின்ற ஒரு காடஸஸ். அந்த காடஸஸோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தான். அவங்களுடைய சிற்பம் அப்படி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. அதனால் அந்த காடஸஸை அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வணங்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இமேஜை வந்து சின்ன சின்ன இதில் செஞ்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பில்கிரிமேஜ் சென்டராக இருந்தாலும் அது கூடயே பிஸ்னஸ் என்ன பண்ணும், அட்டாச் ஆகும். கரெக்டாக, எங்கே ஹோலி பில்கிரிமேஜ் போனாலும் அங்கே என்ன அட்டாச் ஆகுது, பிஸ்னஸ் அட்டாச் ஆகுது. அங்கே ஒருத்தர் இருக்கார், டெமெட்ரியஸ் தான் அங்கே இருக்கிற அந்த சிலைக்கெல்லாம் அவர் ஓனராக இருக்கார். அந்த 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 கில்டுக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறாரு. ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி விட்டார். அந்த கலவரத்துக்கு நடுவில் பவுலை போக விடலை எல்லாரும். அதுக்கு பதில் வேற கொஞ்சம் பேர் போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கடைசியில் அந்த ஊர் அதிபதியே போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறார். அவர் 4 பாயிண்ட் கேட்குறாரு. அவங்க நம்மளுக்கு த்ரெட்டு கிடையாது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டயானாவை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அதோட கலவரத்தை அமர்த்துறாரு. பால் என்ன யோசிக்கிறாருன்னா, கலகம் இது இன்னைக்கு இதுதான், நம்ம இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்துக்கு வரவழைத்து வினவிக்கொண்டு, மக்கதோனியாவுக்கு நான் போகிறேன். நான் எங்கே போகிறேன், நான் மக்கதோனியாவுக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுறார். ஸோ பால் வந்து மக்கதோனியாவுக்கு போகிறாரு. ஏன் அவர் அப்படி திடீர்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியல, ஆனால் அவர் டிசிஷன் எடுக்கிறார். அவர் அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு காரணம் 3ஆம் வசனத்தில் இருக்குது, 23 பார்த்தீங்கன்னா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மக்கதோனியா போயிட்டு அந்த திசைகளில் சுற்றி, லூக்கா ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, லூக்கா கூட போகல. லூக்கா எல்லாருமே எபேசஸில் அவங்க ஸ்டே பண்ணுறதுனால பால் தனியாக தான் போகிறாரு. பால் போயிட்டு மெக்கடோனியாவில் எந்த ஊர்லாம் இருக்குது, எதெல்லாம் மெக்கடோனியாவில் இருந்தது, மேசிடோனியன் சர்ச்சஸ். எதெல்லாம் மேசிடோனியன் சர்ச்சஸ், எதெல்லாம் மக்கதோனியா திருச்சபைகள். செகண்ட் ஜேர்னியில் பார்த்தோமே. ஓகே, ரைட், யூஆர் ரைட். பெரேயா, அப்புறம் தெசலோனிக்கே, பிலிப்பி, ரைட், போதும். அப்போலோ பெரேயாவுக்கும் தெசலோனிக்காவுக்கும் நடுவில் ஆம்பிபோலிஸ், அவ்வளோதான். பிலிப்பி, பெரேயா, ஆம்பிபோலிஸ், தெசலோனிக்கே, 4 சர்ச்சு. அடுத்து அக்காயாவில் எந்த சர்ச்சு,
மக்கதோனியா, அக்காயா. அக்காயால என்ன சர்ச்செல்லாம் இருந்துச்சு? கொரிந்த். ரைட். அடுத்தது ஏசியா, கலேஷியா. இதெல்லாம் கலேஷியன் சர்ச்சஸ். கலேஷியா அண்ட் ஏசியா மைனர், 2 ரீஜன். கலேஷியாவில் இருந்த சர்ச்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க இருக்கு பாருங்க, லிஸ்திரா, தெர்பே, பெர்கே, இதெல்லாம் அதில் வரும். இந்த பக்கம் வர்றது ஏசியா மைனரில் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த எபேசு, இதெல்லாம் வந்து இதில் வரும். ஏதென்ஸை விட்டுட்டோம். மக்கதோனியாவில் வரக்கூடிய கடைசி ஊர் தான் ஏதென்ஸ். இவ்வளோ பெரிய ஊரை சொல்லி கடைசியில் பெரிய ஊரை விட்டுட்டோம், ஏதென்ஸ். ரைட். சும்மா ஒரு ஐடியாக்காக. இதெல்லாம் வந்து ப்ராவின்சஸ். அந்த ப்ராவின்சஸில் இந்த இடங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீச் பண்ணுறாங்க. சரி, அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் ஒன்று இருந்தது. அந்த பிளான் என்னன்னா, அவர் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தார். சீரியா தேசத்தில் என்ன கோயில் இருக்கு, என்ன சர்ச், எந்த ஊர்? சிரியான்றது அடுத்த கண்ட்ரி, அடுத்த ப்ராவின்ஸ். அதுல எந்த ஊர் முக்கியம்? சீரியாவில் இருந்த முக்கியமான சர்ச் எது? ஆந்தியோகியா. இதென்ன சிரியா? ஆன்டியோக், சிரியா. ரைட்டா? சிரியா, சிரியாக்கு அப்புறம் செசரியா. செசரியால தான் ஜெருசலம் எல்லாமே செசரியால வந்துடும். சரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா நம்ம படிக்கும்போது அவர் சிரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தார்னா, he wants to go back to ஆன்டியோக், அவருடைய சர்ச் ஆன்டியோக். அப்போ ஆன்டியோக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது, அவர் கப்பல் ஏறி அந்தியோகியாவுக்கு போக மனதாக இருந்தபோது, யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால், என்ன தெரியுமா, யூதர்கள் ஒரு பில்கிரிமேஜ் போவாங்க. அவங்க எபேஸுக்கு பில்கிரிமேஜ் போக மாட்டாங்க. யூதர்கள் எங்கே பில்கிரிமேஜ் வருவாங்க? ஜெருசலம் வருவாங்க. ஜெருசலம் ஹார்பர் கிடையாது, செசரியாவுக்கு வருவாங்க. ஸோ செசரியாவுக்கு அவங்க வர்றதுக்கு கப்பலில் ஒரு கப்பல் முழுசுமாக அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த கப்பலில் தான் இவர் ஏறி போகணுன்றது பிளான். ஆனால் அந்த கப்பலில் வச்சு அவரை அசாசினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டார். ஏன்னா கப்பலில் அசாசினேட் பண்ணுறது ஈஸி. ஆன் போர்டில் யார் இருந்தான்னு சொல்லி யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது அந்த காலங்களில். அந்த காலங்களில் ஆன் போர்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் வச்சு, இந்த பேசஞ்சர் இத்தனை மணிக்கு இங்கே ட்ராவல் பண்ணார் சொல்லி தெரிஞ்சால் யோனாவை சீட்டு போட்டு குளிக்க போட முடியாது. ஏன்னா அங்கே இறங்கி பார்க்கும்போது பாஸ்போர்ட்டில் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டாரு, இந்த ஆள் அங்கே செக்இன் பண்ணார், இங்கே செக் அவுட் ஆகலையே. அப்படியெல்லாம் இன்னைக்கு மாடர்ன் ட்ராவல். அன்னைக்கு அப்படி இல்லை. யோனாவை கடலில் தூக்கி போட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்களே. யாருன்னா கவலைப்பட்டாங்களா? ஆன்போர்டு பேசஞ்சரை தூக்கி, டிக்கெட் எடுத்துகிட்டு வந்த ஒரு பேசஞ்சரை தூக்கி தண்ணியில் போட்டு போகிற அந்த காலம் அவ்வளோதான். அந்த காலம் அதை பற்றிலாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே ஒரு 10 பேர் சேர்ந்து பவுலை தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ராத்திரியில்? ஸோ பவுலுக்கு தெரிஞ்சு போச்சு அவரை வந்து தீமை செய்ய மனதாக இருக்கிறார்கள் என்று தெரிஞ்ச போது, பவுல் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக, இதுதான் ரீசன். ஸோ பால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எபேசிலேருந்து சிரியா போகாமல் நம்ம மக்கதோனியா போயிட்டு சுற்றி போவோம், கொஞ்சம் டிலே பண்ணி போவோம், அந்த ஷிப் நமக்கு வேணான்னு முடிவு பண்ணுறார். அடுத்தது பாருங்க, பெரேயா ஊரானாகிய சோபத்தர், தெசலோனிக்கையில் அரிஸ்தர்க்கு, செகுந்து, தெர்பையனாகிய காயு, தீமோத்தேயு, ஆசியா நாட்டாராகிய தீகுக்கு, துரோப்பிம். உங்களுக்கு ஏன் இப்படி சொல்லி சொல்றாரு? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் இருக்கிற ஊரை சொல்றாரு. வை? ஊழியக்காரங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் அவங்க ஊழியம் செஞ்சாங்களோ அந்தந்த ஊர் அவங்களோட அடைமொழியாக ஒட்டிக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வயசானாலும், நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் நீங்கள் வேலை பார்த்துருந்தாலும், உங்களை அடையாளப்படுத்தும் போது அந்த சர்ச்சில் நீங்கள் இருந்த ஊர் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும்? ஊழியத்தில் அடையாளமாக மாறிடும். அவர் அங்கெல்லாம் இருந்தார் எங்கெல்லாம் இருந்தாருன்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக வரும். ஸோ அதனால தான் மேபி அவங்களோட சொந்த ஊராக நமக்கு இதெல்லாம் தெரியாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. பால் ஊழியம் செஞ்ச எல்லா இடத்துலையுமே சர்ச் என்ன பண்ணிடுச்சு? எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. பெரேயால சர்ச் இருக்கு, தெசலோனிக்கால சர்ச் இருக்கு. பெரேயா தெசலோனிக்கால எந்த ரீஜனில் வந்துடும்? மேசிடோனியன் சர்ச்சஸ் இதெல்லாம். தெர்பை, கலாத்தியா, தெர்பை. அடுத்தது ஏசியா. இதான் ஏசியா. ஏசியானா சின்ன ஏசியா, ஆசியா மைனர் சொல்ற ஏசியா நாட்டானாகிய திகிக்கு, துரோபீம். இவங்கெல்லாம் பாலுக்கு வழித்துணையாக கம்பேனியன்ஸாக இருந்தாங்க. இல்லை, பாலுக்கு வந்து ஒரு ஃபியரும் இருக்குது.
தனியாக போக அவர் கொஞ்சம் தயங்குறார். இதுக்கு முன்னாடி இருந்த வலிமை குறையுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜேர்னி செகண்ட் ஜேர்னி நம்ம ஒரு 3 வாரத்தில் முடிச்சிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இது 2-3 ஜேர்னி முடிக்கிறதுக்குள்ளே பால் ஒரு 15-20 வருஷத்தை கடந்துட்டார் லைஃப்பில். ஸோ இப்போ அவர் வயது கூடி இருக்குது. மேபி அவருக்கு இப்போ ஒரு 55 அப்படி இருக்கலாம். அவர் கணக்குப்படி அவர் 62 தாண்டலை, 62-63 தான் இருந்திருக்கணுன்றது கணக்கு. ஸோ மேபி இப்போ ஒரு 55 அப்படி இருக்கலாம். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டீமோடு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறார். தனியாக போக அவர் யோசிக்கிறார். அடுத்தது ட்ராவோஸ் எங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வருவார். ட்ராவோஸில் அவருக்காக அவங்களாம் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இங்கே இங்கே லூக்கா என்ன சொல்கிறார் பாருங்க, ட்ரோவாஸில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். இங்கே லூக்கா தன்னை ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ ட்ரோவாஸ் தான் அவங்களோட மீட்டிங் பாயிண்ட்டு. ட்ரோவோஸ் ஒரு முக்கியமான ஹார்பர் ஏரியா. த்ரோவா மேபி இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரோவாஸை பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் பாயிண்ட் அது. ஸோ ட்ரோவாஸில் சந்திக்கிறாங்க. ஏன்னா அதுதான் டிரான்சிஷன் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஷிப்பும் வரும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பல இடத்துக்கு போக முடியும். அதனால் ட்ரோவாஸ் டிரான்சிஷன் பண்ணுற நடக்கிற இடம். ஸோ பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பி பட்டணத்தை விட்டு, பிலிப்பி பட்டணத்தில் மூப்பர் யாரு? லிடியால். பிலிப்பி பட்டணத்துடைய மூப்பர் லிடியால். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ஊர் படிக்கும்போது அந்த ஊரில் யார் இல்லை. ஸோ பால் அதுக்குள்ளே பிலிப்பி இன்னொரு செகண்ட் டைம் விசிட் பண்ணிட்டார். இந்த முறை பால் லிடியா வீட்டுக்கு போயிருப்பார், அந்த சிறைச்சாலைக்காரர் வீட்டுக்கு போயிருப்பார். எல்லாரையும் பார்த்து விசிட் பண்ணி எல்லாரும் வீட்டில் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய புத்தியெல்லாம் சொல்லிட்டு, ஸோ ஒரு பாஸ்டரல் விசிட். எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறார். ஆனால் அடிச்சுட்டு த்ரோவா பட்டணத்துக்கு அவனிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். அப்போ ட்ரோவாஸில் என்ன நடந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஆமாம், ஸோ ட்ரோவாஸ்க்கு வந்துட்டார், சுற்றி வராரு. ஏன்னா பால் டைரெக்டாக போகணும், டைரெக்டாக போகலை. டைரெக்டாக போகிறதுக்கு அவருக்கு இதில் ஒரு லைன் மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக பால் டைரெக்டாக போகிறதே ஆண்டவர் தடுக்கிறார். அது வந்து வேற வேர்ஷனில் அங்கே இருக்குது. என்னென்னா அவருக்கு தடை ஏற்படுது. அந்த தடை வந்து அவருடைய மனசில் ஏற்பட்ட தடையை விட ஆண்டவரே அவருக்கு அந்த தடையை கொடுக்குறார். அந்த கப்பலில் நீ ஏற வேணாம் அப்படி சொல்லி. அந்த டிலே நல்லதாக போச்சு. அவர் எங்கே வந்துட்டாங்க, எல்லா டீமும் எல்லாரும் ட்ரோவாஸில் மீட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோவாஸில் வாரத்தின் முதல் நாளிலே, சரி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நீங்கள் நாம் மாற்றணுமே, அதுக்கு எது எவிடன்ஸ்? கரெக்டு. பட் இந்த ட்ரெடிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இஸ் இட் ஓல்டர் ஒன் ஆர் லேட்டஸ்டாக நம்ம பண்ணது? கான்ஸ்டன்ட் பண்ணதா? அதுக்கு முன்னாடி இல்லையா? தோ இருக்கே. எவ்வளோ பேர் பார்த்தீங்க பாருங்க திருப்பி. 7ஆம் வசனம். இதுதான் எவிடன்ஸ். வாரத்தின் முதல் நாள் எது? வீக்கெண்ட். இப்போ வாரத்தின் கடைசி நாள் ஆக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைய. ஆக்சுவலா வீக்கெண்ட் கிடையாது. வீக்கெண்ட் எது? சாட்டர்டே. சண்டே வீக்கெண்டு கிடையாது. வீக்குடைய ஃபர்ஸ்ட் டே சண்டே தான், மண்டே கிடையாது. இப்போ இன்னைக்கு வேற வழியே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டே எது ஆகிப்போச்சு? மண்டே. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே சண்டே. இதுதான் வாரத்தின் முதல் நாளில் திருச்சபை கூடுகிறது. இது ஒரு பெரிய எவிடன்ஸ். நம்ம சில நேரங்களில் இது எங்கே தெரிஞ்ச கான்ஸ்டன்டைன்னு சொல்லும் போது என்ன சிக்கலாயிரும், அப்போ இன்னொருத்தர் பைபிளுக்கு சம்மந்தம் இல்லாத வெளிலேருந்து வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அதை தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலேயே ஆதி திருச்சபை காலகட்டத்திலேயே வாரத்தின் முதல் நாள் கூடுவது என்பது அவர்களுடைய வழக்கமாக என்ன பண்ணி இருந்திருக்கிறது. ரைட். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி கம்யூனியன் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அகைன் இன்னொரு புது டைப்பாலஜி யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா நாம் ஜஸ்ட் லைக் தட் இதை படிக்க முடியாது. ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் இங்கே நடக்குது. இந்த ட்ரோவாஸ் ஒரு சாதாரண இடம் தான். ட்ரோவாஸில் அப்போஸ்தலனாகிய பவுல்
இன்டென்ஷனாக இல்லாமல் ஆக்சிடென்டலாக தான் கூடுறாங்க. ஆனால் ட்ரோவாஸில் நம்ம பார்க்குற நிறைய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து, நான் நாளைக்கு போயிடணும், கப்பல் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு இந்த பக்கமாக கப்பல் வந்துடும், ஏன்னா கப்பல் வந்து ஒரு கஸு தானே. இப்போ உங்களுக்கு நமக்கு நம்ம மெட்ரோ, சென்னை மெட்ரோவில் போனீங்கன்னா சேரும் இடம் பார்க் டவுன், சேரும் இடம் பார்க் டவுன் அப்படி 3 முறை சொல்லுது. அதுக்குள்ளே பார்க் டவுன் வந்துடுது. மீண்டும் அடுத்த நிறுத்தம் வண்ணாரப்பேட்டை அப்படி சொல்லுது. ஸோ ஆமாம், அப்படியே கேட்ட உங்களுக்கு அந்த சத்தம் நிற்கவே மாட்டேங்குது. கவனிச்சிங்களா? அந்த சென்னை மெட்ரோ அது ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எதுன்றது அது அப்படியே சொல்லு, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படி சொல்லு, உடனே சொல்லு லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படி. ஸோ யாருமே தவறி போகிறதுக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சார் சார் கொஞ்சம் வந்து இந்த இது ஜிம்மர் வந்தால் அவர் விசில் அடிக்க சார் அப்படின்னு கெஞ்சணும். அவரு மறந்துட்டாருன்னு வச்சுக்க, சொல்லுங்க சார் சார் ப்ளீஸ் சார் கெஞ்சணும். இப்போ அப்படி இல்லை, சேரும் இடம் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. தூங்கினால் ஒளியே அது தூங்க விடாது. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றதுனால யாருமே என்ன பண்ண போறது இல்லை, தூங்க போறது இல்லை. ஆனால் அந்த அந்த காலத்தில் கப்பல் வருமா வராமான்னு யார் காத்துட்டு இருக்கிறது? அவங்களுக்கு இந்த மேலே ஏறி டாப்பில் நின்று எங்கேயாவது கப்பல் வருதா அப்படின்னு என்ன அவங்க டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரியாது. ஸோ பவுல் சொல்கிறாரு நாளைக்கு காலையில் நான் போகணும், கப்பல் வந்துடுதுன்னு அவரும் அவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ பேசுகிறார், இந்த மாதிரி சாயந்தரமாக வந்துட்டாங்க. அதுவும் சண்டே மார்னிங் சர்வீஸ் இல்லை, சண்டே ஈவினிங் சர்வீஸ். நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா சண்டே ஈவினிங் சர்வீஸ். இப்போ சண்டே ஈவினிங் சர்வீஸ்க்கு பெருசாக கூட்டம் வரதில்லை, ஆனால் சண்டே ஈவினிங் சர்வீஸ் அங்கே கூடி இருக்குது, ஈவினிங்கில் கூடியிருக்காங்க. ரைட், அவர் பாருங்க நடுராத்திரி மட்டும் பிரசங்கிச்சார். உங்களுக்கு இங்கோட பிரசங்கம் முடியல, பிரசங்கம் மொத்தம் 3 கட்டமாக போகுது, அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரா, நாளை காலை நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஐயா போகிறாரு, திருப்பி எப்போ வருவாருன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த கதை தான், ட்ரெயின் மாதிரி தான். அந்த இப்போ இருக்க ட்ரெயின் தெரியும் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வரும்ன்ட்டு. இப்போ இவர் போனாருன்னா இந்த கப்பல் எப்போ வரும்னே அவருக்கே தெரியாது. இந்த கப்பலில் ஏறி போனாருன்னா அவர் எப்போ அந்த திருப்பி வருவாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் பேசட்டும்னு அவங்க பேச சொல்கிறாங்க. நடு ராத்திரி மட்டும். ரைட், இங்கே சில விஷயங்கள் இருக்கு. தம்பி அவங்களுடைய பைபிளில் அந்த திருவிழத்தில் அந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்கு படிங்க, திருப்பி படிங்க, 7 படிங்க. ம் 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 இல்லை இல்லை போதும் தம்பி, அந்த வசனம் மட்டும்தான். இங்கே நான் ரைட், ரெண்டு வார்த்தை இருக்கு. ரைட், இங்க பார்த்தீங்கன்னா லெக்சரிங், டயலெக்டோ அப்படி வருது, லோகோன்னு வருது, 2 விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி பால் வாஸ் நாட் ப்ரீச்சிங், ப்ரீச் பண்ணல, he was interacting. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்கள கொஸ்டின் கேட்குறாங்க, பதில் சொல்றாங்க. ஓகே, கொஸ்டின் சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்றாங்க. ஒரு சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு, ஞாயிற்றுக்கிழமைகளில் 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்ல பிரசங்கம்னா 20 நிமிஷம், அதை வேற தாண்டி போகிற பிரசங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம். ஆனால் இங்கே சில நேரத்தில் நான் யோசிப்பேன், 1.5 மணி நேரத்துக்கிட்ட பைபிள் ஸ்டடி நடக்குது, நானும் 1.5 மணி நேரம் பேசுகிறேன். இதே 1.5 மணி நேரத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச்சில் பேசுனா என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு. என்னன்னா மக்கள் தாங்கலை. ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஐ எம் இன்ட்ராக்டிங் வித் யூ. மோனோலோகஸாக நான் என்ன பண்ணலை, மோனோலோகஸாக பேசும்போது, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, லெக்சரிங் இட்ஸ் a different word இல்லையா? வாட் இஸ் லெக்சர்? ஹூ இஸ் a lecture? லெக்சரிங் பேசுறதே கிடையாது இல்லை, ஆக்சுவலி இன்டராக்டிங் நினைக்கிறேன் இல்லையா? லெக்சர் பேசிக்கிட்டே போவாரா?
ரைட், நீங்கள் ஏதாவது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் லெக்சரிங்க்குனா என்னன்னு மீனிங் பாருங்கள். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்பாஷித்து. சம்பாஷித்து அப்படின்னு வரும்போது இட்ஸ் கான்வர்சேஷன், உரையாடல். அப்போ என்ன நடக்குதுன்னா, ட்ரோவாஸில் வந்து கூடி இருக்கிற இவங்க பால் கூட வந்தவங்க, அங்கே இருக்கிற என்ன சொல்கிறவங்க, நான் ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன். ரைட், ஆமாம். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. பால் என்ன பண்ணுறாரு, அவங்கள கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு, கொஸ்டின் கேட்க சொல்கிறார். இதுலேயே அவருக்கு ராத்திரி போயிட்டு அதுக்கப்புறம் பால் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ பால் கிராஸ்ட் மிட் நைட். மிட் நைட் மட்டும் இல்லை, அந்த இதை அப்படியே விட்டுருவோம், அந்த சம்பவத்தை விட்டுருவோம். மிட் நைட் முடிஞ்சிருச்சு, விடியற்காலம் மட்டும் பேசி கொண்டிருந்த 11க்கு வாங்க. அப்படியே நீங்க மிட் நைட்டுக்கு நம்ம சிரிச்சோமே, பால் பிரசங்கம் முடிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக சொல்லும் போது பொழுது விடிந்து விட்டது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பால் இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. அது எவ்வளோ நேரம் அந்த சம்பவத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன், அது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பால் விடியற்காலம் வரை பேசினார். இல்லை, அவருக்கு எவ்வளவு எனர்ஜி இருந்திருக்கணும், ஒரு பக்கம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும், எவ்வளவு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பால் என்ன பண்றாரு, விடியற்காலம் வரை பேசினார். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஷன் கொடுக்க போறேன் 8 மணிக்கு. அதில் டிஸ்கஷனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சர்ச் வர்ஷிப்பில் வந்து இந்த லிட்டர்ஜி, வாட் இஸ் லிட்டர்ஜி, அதை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம். அதனால அந்த லிட்டர்ஜி அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய குரூப்ஸில் நான் உங்களை பிரிச்சிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் 1, 2, 3 இருக்கீங்களே. லிட்டர்ஜி வந்து எவ்வளவு முக்கியமானது ஒரு வர்ஷிப்பில். லிட்டர்ஜி, நம்ம எல்லாருமே லிட்டர்ஜி பேஸ்டு சர்ச்சஸ், அதை தான் நம்ம ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்ன்னு சொல்லிடுவாங்க. பட் ஒரு லிட்டர்ஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் உங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் லிட்டர்ஜி அவசியம்? வழிபாட்டு, தமிழில் சொன்னால் வழிபாட்டு முறைமை. ஏன் வழிபாட்டு முறைமை அவசியமா? இன்னைக்கு நம்ம பேசுவோம். வழிபாட்டு முறைமை அவசியமா? ஆன்லைன் லிசனர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க, ஆனால் அது என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு லைனில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணாலும் அதனுடைய சாரத்தை மட்டும் நீங்கள் மைக்கில் சொல்லிட்டீங்கன்னா ஆன்லைன் கேட்குற நம்முடைய நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முறைமை, வழிபாட்டு முறைமை ஏன் அவசியன்றதை இங்கே பாருங்க. இங்கே என்னெல்லாம் இருக்கு பாருங்க. வழிபாட்டு முறைமை, பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் இருக்கா, அப்புறம் செர்மன் இருக்கா, அதாவது செர்மனுக்குள்ள ப்ரீச்சிங், டீச்சிங் இருக்குது, டீச்சிங் இருக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்தது மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது, லைட்டிங் ஆஃப் த லேம்ப். ரைட், லைட்டிங் ஆஃப் த லேம்ப். இது ஆக்சுவலாக நம்முடைய ஒருவேளை அதுங்க ராத்திரிங்க அது லைட்டு போட்டால் தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை. அந்த எப்போவுமே லிட்ரேச்சருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போவுமே எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் பாருங்கள் இப்போ கூட நம்ம லிட்ரேச்சரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஆஃப் த லேம்ப் இஸ் தேர். வெதர் வி நோட்டிஸ்ட் இட் ஆர் நாட், வி ஹேவ் கேண்டில்ஸ், வி லைட். இல்லையா, அது இத்தனை டியூப்லைட் போட்டிருக்கீங்களே நம்ம சர்ச்சில், அது முக்கியம் இல்லை. எப்போல்லாம் சர்வீஸ் நடக்குதோ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், மெழுகுவர்த்தி என்ன பண்ணப்படுகிறது இருக்கலாம், அது இருக்குது. பட் எனிவே கண்டிப்பாக ஒரு விளக்கு என்ன பண்ணப்படுது, ஏற்றப்படுது. ரைட், அதை பற்றி நம்ம பேசலாம், நீங்களே பேசலாம். நானே இங்கே விளக்கம் கொடுக்கறத விட நீங்கள் யூ கேன் டாக் இன் யுவர் குரூப்ஸ். ரைட், ஏன்னா இதுக்கப்புறம் பால் அரெஸ்ட் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ண ஆக்ஸில் ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது அங்கே என்ன இருக்குது பாருங்க. சரி, ரெண்டாவது இப்போ நம்ம ஐத்திகஸ் பற்றி பேசுவோம். ஐத்திகஸ்க்கு என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐத்திகஸ் என்கின்ற ஒரு வாலிபன் 9ஆம் வசனம். ஆமாம், ஒரு மேபி யங் பர்சன். அவர் என்ன பண்ணிட்டாப்லன்னா, பால் அதான் ரீசனும் சொல்லிட்டார் இவர். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து அவன் ஒரு ஜன்னலில் உட்காந்துருக்கிறாப்புல. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா,
அது ஜன்னல் உட்காந்தது தான் பிரச்சனை. உள்ளே உட்காந்துருந்தாருன்னா அந்த வார்ம் அதில் அவர் இன்வால்வ் ஆகலை. ஆக்சுவலாக இன்வால்வ் ஆகியிருந்தாருன்னா அவர் ஒரு வார்ம்னஸ்ல இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன இருக்காது, தூக்கம் எப்போ வருது, பிரசங்க கவனிக்கும் போது தூக்கம் வருது. ஏன் வருது? போர். அது பேர் போர்லாம் அடிக்கல. நம்முடைய மைண்டை நம்மளால என்ன பண்ண முடியல? ஆமா, மைண்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்று வேற சிந்தனை இருக்கலாம், இன்னொன்று அவங்க சொல்றது புரியாமல் இருக்கலாம். நம்முடைய காம்ப்ரிஹென்ஷன் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, புரிதல் லெவல் இருக்கும், அதை ரீச் பண்ணாமல் அந்த ப்ரீச்சர் பேசலாம். ஏன்னா சில நேரத்தில் ப்ரீச்சர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி புரியுன்றதை யோசிக்காமல் டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு லெவல் ஆஃப் இதில் அவங்க போய் பேச போயிடுவாங்க. நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளே பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி சோகை தூக்குவாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க நம்மளை பார்க்கல, அவங்க வேற சிந்தனைகளுக்கு போயிட்டாங்க. அந்த வாலிபன் ஜன்னல் ஓரமான உட்காந்துட்டான். ராத்திரி நேரத்தில் அவனுக்கு நல்ல ஒரு ப்ரீஸ் என்ன பண்ணும் கிடைக்கும். ட்ராவர்ஸ் வேற. ட்ராவர்ஸ் கப்பல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், துறைமுகம். நல்ல நைட் நேரத்தில் துறைமுகம் பக்கத்தில் இருக்க ஏரியாக்களில் கடல் பக்கத்தில் இருக்க ஏரியாக்களில் ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணும், ப்ரீஸ் வரும். ரைட். ஸோ ஒரு அற்புதமான தூக்கம் அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. அவன் விழுந்துட்டான். அங்கே என்ன போட்டிருக்குது, மரித்தவனா எடுக்கப்பட்டான்னா அது எப்படி சொல்றது, மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பேசுறாரு. கரெக்டா ஐயா? என்ன சொல்ல வராரியா? நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு டேர்ம் எப்படி சொல்லுவீங்க? மரித்து விட்டான் அப்படி சொல்லல. நீங்க கவனிங்க, இல்ல அவர் மரித்து விட்டான்னு சொல்லல, டிக்ளேர் பண்ணல. மரித்தவனா எடுக்கப்பட்டான். தம்பி அங்க அதுல என்ன போட்டிருக்கு? பிணமாக தூக்கினார்களா? இங்க என்ன போட்டிருக்குன்னா was picked up dead, necros. ரைட். அதாவது சரியா தெரியல, அவ்வளவுதான். பட் அவர் ஐயா 3வது மாடியிலிருந்து விழுந்துட்டாப்ல. அவன் இறந்து விட்டான் அப்படி அவர் சொல்லல, இறந்தவனாய் ஸோ எடுக்கப்பட்டான். ரைட். அவர் அதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்ப்ளீட்டாக அவன் இறந்துட்டான்னு சொல்லலை, இறந்துருக்கலாம், பொழைக்க வாய்ப்பில்லை. அதை தான் நான் கேட்டேன். அதுதான் இவ்வளோ நேரம் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். வெரி குட். அதாவது ஆஸ் எ மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக லூக் இருந்தார்னா வேகமாக என்ன பண்ண முடியாது, இப்போ அவர் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ண முடியாது. பட் அப்பியர் பார்க்குறதுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா ரிவைவ் பண்ண முடியாது, அவன் காலின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி அந்த ஒரு ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடத்துல லூக் நிறுத்துறார். ரைட். பவுல் இறங்கி போய், ஸோ எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க, பவுலும் இறங்கி போயிட்டாரு. இறங்கி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள். ஸோ பால் போறாரு, நீங்கள் சொன்னதை சொல்றாரு. இவர் என்ன பண்ணல, இவர் இறக்கலை, இஸ் அலைவ், உயிர் என்ன பண்ணுது உள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. ஸோ அந்த ஹக் ஓகே. அதனால தான் இதை ரெசரெக்ஷன் அப்படின்ற டேர்மை இதில் அவங்க பயன்படுத்தாமல் அது ஒரு நல்ல டேர்ம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நான் அந்த டேர்மை சொல்கிறேன். ரெசசியேஷன். பார்த்தீங்களா, மெடிக்கல் டேர்ம் வந்துருச்சு பாருங்க. ரெசஸ்ட். ரைட். அதே ஒரு சிபிஆர் தான். சூப்பர். பார்த்தீங்களா? ரைட். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. வெரி குட், தேங்க்யூ ஐயா. அப்போது என்னன்னா
நம்ம சில நேரத்தில் பைபிள் வாசிக்கும் போது எவ்வளோ கவனமாக அதை நம்ம வாசிக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல நான் நிறுத்துறேன். ஏன்னா ஐத்தியுக்கு விழுந்தாரு, பவுல் போனாரு, எழுப்பிட்டு வந்துட்டாருன்னு இல்லை, அதை லூக்கா சொல்கிற விதம் இருக்கு பாருங்க, அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக. அவர் ஒரு மருத்துவர்ன்றதை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதைத்தான் எலிசா. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு இது. அவரை அணைத்து மறுபடியுமாக ரிசசியேட் பண்ணுறாங்க. இறக்கவில்லை, ஜைரஸுடைய டாட்டர். சரி, பின்பு ஏறி போய் சரி வந்துட்டாப்புல, ஐயா சரி அதோட முடிச்சுக்கலையா சர்வீஸ் போதையா, இப்படி சம்பவம் ஆகி போச்சு கிளம்பலான்னு. பின்பு ஏறி போய் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பம் பிட்டு புசித்து சாப்பிட்டாச்சு, சரி வாங்க நம்ம எல்லாம் டின்னர் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கம்யூனியன் சர்வீஸை நடத்துகிறாங்க. கம்யூனியன் சர்வீஸ் இஸ் டின்னர், ஹோலி மீல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அகைன் இதுதான் ஏர்லி சர்ச்சுடைய இன்னொரு முக்கியமான லிட்டர்ஜி என்னதுன்னா கம்யூனிட்டி மீல். இப்போ ஒரு சில லிட்டர்ஜியில் ஒரு சிலதை நம்ம விட்டுட்டோம், கம்யூனிட்டி மீல்ன்றதை நம்ம விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம்னா நம்ம சபைகள் பெருசாயிருச்சு, நம்மளால் நம்ம கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியாது, சபை முடிஞ்ச உடனே மீல் கொடுக்க முடியாது. ஆனால் சில சபைகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, மீல் இல்லாமல் சர்வீஸ் முடியாது. அந்த சபைக்கு போயிருக்கீங்களா? தப்பு இல்லை, போயிருக்கீங்களா? ரைட். ஏன்னா அதுவும் ஒரு லிட்ரேச்சரில் பார்ட், அதுவும் ஒரு லிட்ரேச்சரில். இப்போ நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குது, அவங்க கிட்ட அது இருக்காது. மேபி நம்ம சொல்கிற சில லிட்ரேச்சர்ஸ் அவங்க கிட்ட இருக்காது, ஆனால் அவங்க கிட்ட இருக்க ஒரு சில லிட்ரேச்சர்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ இங்கே தான் பியூட்டி இருக்குது. இது பேர் தான் எக்குமினிசம்னு சொல்கிறது. எக்குமினிசம்னா இன்னொரு சபையை வெறுப்பதல்ல, இன்னொரு சபை கிட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான காரியங்களை நாம் என்ன பண்ணுறது, அப்ரிஷியேட் பண்ணி முடிஞ்சா நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா சர்ச்சுடைய வழிபாட்டில் முக்கியமாக வழிபாடாக இருந்தது மீல், நாட் சேக்ரெட் மீல் தான், அதுவும் சேக்ரெட் மீல் தான். வெறும் அது மட்டும் ஒன்று விளையாட்டா யார் பால் சொல்கிறாரு கொரிந்து சபைக்கு, கொரிந்துக்கு என்ன சொல்கிறாருன்னா விளையாட்டா என்ன பண்ணாதீங்க, நீங்கள் விளையாட்டா இதை செய்யாதீங்க அப்படின்னு அவர் அவங்களுக்கு சொல்கிறாருல, அதுதான். இதில் கொரிந்துன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் ஞாபகத்துக்கு வருது. ரைட், பின்னாடி நம்ம பார்ப்போம். சரி, அப்போது அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்க. பின்பு புறப்பட்டார், அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த. இப்போ எங்கேருந்து வர்றார் வாலிபன்? மேபி அவரை வந்து கீழ் ஃப்ளோரில் எங்கேயாவது பெட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், படுக்க வச்சிருக்கலாம். காலையில் சர்வீஸ் முடிச்சோன்னா பையன் என்ன பண்ணிட்டான், வந்து பவுல் போகும்போது போயிட்டு வாங்க அங்கிள், தேங்க்யூ அங்கிள் அப்படி சொல்லி அமுச்சு விட்டான். ரைட். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஓவர், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தேர். அடுத்து பால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாக போக கோஸ்டல் ட்ராவல் பண்ணுறாரு. ஏன் கோஸ்டலில் ட்ராவல் பண்ணுறாருன்னா, கோஸ்டல் தான் கிட்ட, கப்பல் ஏறும்போது என்ன பண்ணும், கப்பல் சுற்றி வரும். அதனால பால் என்ன பண்ணுறாருன்னா கோஸ்டல் ரீஜன்லேயே வந்து அந்த திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தை அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னே அங்கே போய் இவர் கோஸ்டல் ரீஜனில் வருவார், நாங்கள் கப்பலில் வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அவரை பிக்கப் பண்ணிக்கிறோம். அவன் ஆசோ பட்டணத்திற்கு எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு மித்திலேனே பட்டணத்திற்கு வந்தோம். அவனை விட்டு மறுநாளிலே கியூ தீவுக்கு எதிராக வந்து கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே 50 நாள் தள்ளி போச்சு. இப்போ புரியுதா? அப்போ போகணும்னு பார்த்தாரு, இப்போ எத்தனை நாள் டிலே ஆயிருக்குது, 50 நாள் டிலே. கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேம் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் நாங்கள் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் எபேசை விட்டுட்டாங்க. அங்கே த்ரோவோ சாமுத்தீவு பிடித்து த்ரோவோ கில்லியோன் ஊர்த்துறையில் தங்கி மறுநாள் மில்லெட்டஸ் பட்டணத்திற்கு வந்தோம். மில்லெட்டஸில் இருந்து எபேஸுக்கு நாங்கள் ஆள் அனுப்பி நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து மேபி இந்த இடமா இருக்கலாம். ஸோ எபேஸிலேருந்து மூப்பர்களை மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம், வர வச்சோம் அப்படின்னு சொல்கிறார். எபேசு சபை மூப்பர்களை மட்டும் வரவழைக்கிறாரு. ஏன்னா அவரால் திருப்பி எபேசு சபைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணுறாரு, அங்கே வராரு. கொரிந்து சபைக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் தான். யாராவது வாசிக்கிறீங்களா? கொரிந்து சபைக்கு எழுதுனதில் ஒரு விசிட் பண்ணியிருக்கிறாரு கொரிந்தில்.
அதில் வந்து யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:1. 2 கொரிந்தியர் 2:1. ஆமாம், பால் என்ன பண்ணியிருக்காருன்னா செகண்ட் ஜேர்னியில் ஒரு விசிட் பண்ணார் இல்லையா? விசிட் பண்ணவர், அந்த கொரிந்து பட்டணத்தை விசிட் பண்ணவர். தேர்ட் ஜேர்னி போகிறதுக்கு முன்னாடி அந்த மாசிடோனியா தேசங்களை சுற்றும் பொழுது இன்னொரு விசிட் பண்ணியிருக்கிறார். அந்த விசிட் பண்ணும்போது தான் கொரிந்து சபை மேலே அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தங்கள் ஏற்பட்டுருச்சு. அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறார். நான் இனி நெக்ஸ்ட் டைம் தேர்ட் டைம் வந்தேன்னா உங்கள் துக்கமாக என்னை அனுப்பாதீங்க. ஏன்னா போன முறை வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, துக்கப்படுத்திட்டீங்க. ஏன்னா கொரிந்து சபையில் இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சபை டிவைடாக 2 குரூப்பு 3 குரூப்பாக பிரிஞ்சிருந்துச்சு. இன்னொன்று சபைக்குள்ளே வந்து இம்மோராலிட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாக என்ன பண்ணலைன்னா ஊழியக்காரங்களை சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தங்களை விளக்கிக்கிட்டாங்க. இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் கொரிந்து பட்டணத்துக்கு ஆக்சுவலாக அவர் நமக்கு 2 தான் கிடச்சிருக்குது. ஒரு நிருபம் நமக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணலை, கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த நிருபம் நமக்கு யாருக்குமே அது கையில் கிடைக்கல. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபங்கள் மூலமாகவே அவங்ககிட்ட டீல் பண்ணுறாரு. இங்கே எபேசுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள நேரடியாகவே கூப்பிட்டு டீல் பண்ணிடுறாரு. சரி, நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் என்னை வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றாரு. அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மூப்பரை வரவழைத்தான். யார் இந்த மூப்பர்கள்? 17ஆம் வசனம். மூப்பர்கள் அப்படின்றதுக்கு கிரேக்க மொழியில் பிரஸ்பைட்டர்ஸ், பிரஸ்பைட்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரஸ்பைட்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். பிரஸ்பைட்டர்னா என்ன அர்த்தம்? பிரஸ்பைட்டர் அப்படின்னா அந்த திருச்சபையுடைய பொறுப்பாளர், மூப்பர். அன்னைக்கு இருந்த ரோல் அதுதான் பிரஸ்பைட்டர். அப்போ வந்து பிரஸ்பைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 2 ரோல் தான் இருக்குது. ஒன்று டீக்கன், உதவியாளர். பிரஸ்பைட்டருக்கு உதவியா இருக்கிற ஒரு பேர் டீக்கன். யாரெல்லாம் இந்த பிரஸ்பைட்டருக்கு உதவியா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? டீக்கன்ஸ். மேபி அவங்க ஆல்டரில் உதவி செய்யலாம். பாஸ்டேட் கமிட்டி, இன்னைக்கு இருக்கிற பாஸ்டேட் கமிட்டிகள், அவர்களும் எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீக்கன்ஸில் வருவாங்க. ஸோ டீக்கன் அண்ட் பிரஸ்பைட்டர்ஸ்க்கு மேலே ஒரு ரோல் அப்படி அப்போ பால் டைமில் கிடையாது. பின்னால் தான் என்ன இருந்துச்சுன்னா ஓவர்சியர். பிரஸ்பைட்டர்ஸ் ஒரு கொஞ்சம் பேரை, பிரஸ்பைட்டர்ஸை மேலே பார்க்குற இன்னொருத்தர் இருப்பார், ஓவர்சியர், எபிஸ்கோப்பா, அவர் தான் பேராயர் அப்படின்றது பின்னாடி. ஸோ இந்த 3 ரோல் தான் இன்னைக்கும், அந்த 3 ரோல் தான், அந்த 3 தான் பேசிக் ரோல்ஸ், ரைட். அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற எல்லா பிரஸ்பைட்டர்ஸையும் வர வைக்கிறாரு. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலத்திலும் உங்களுடனே இன்னவிதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்போது நான் ஜெருசலேமுக்கு போகிறேன், ஆவியிலே கட்டுண்டனா எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஸோ தன்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட இருந்த காலத்தில் நான் எவ்வளோ கஷ்டங்களை பட்டேன், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சேன். இப்போ நான் ஜெருசலேமுக்கு போகிறேன். இப்போ நான் ஜெருசலேமுக்கு போகும்போது நான் திரும்பி வருவேனான்றது எனக்கு தெரியாது. அதை தான் அவர் அவங்க சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முந்தின முறை அவர் ஜெருசலேமுக்கு போகும்போது திரும்பி வந்துட்டார். ஆமாம், ஆமாம், இதுக்கு முந்தின முறை அவர் ஜெருசலேம் போனார்ல, செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் 18-22 அவர் எருசலேமுக்கு போனார். 18-22 போனவருக்கு இப்போ ஏன் போக முடியாது அப்படின்னா,
இப்போ அவருக்கு எதிராக ஒரு, ஏன்னா அவர் எபேஸில் 3 வருஷம் பண்ண பிரசங்கங்கள், அவர் பண்ணது எல்லாத்தையும் வச்சு இந்த முறை அவருக்கு எருசலேம்லேருந்து வந்த தகவல் என்னென்னா, எருசலேமில் அவர் இனி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆனால் அவர் எருசலேமுக்கு போகணும்னு நினைக்கிறார். ஏன்னா எருசலேம் போகாமல் அவரால் இருக்க முடியாது. எதுக்காக இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் தான் சர்ச்சுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான். ஸோ அவர் கண்டிப்பாக அங்கே போகணும். இல்லைனா அவருடைய ஊழியம் வந்து நாளடைவில் என்ன ஆயிரும்னா, அவர் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார். யாருமே அவருக்கு கம்யூனியன் இல்லாமல் போயிடும். அதனால எருசலேமுக்கு போயிட்டு தலைவர்களை எல்லாம் பார்த்து திருப்பி ஒரு அஷூரன்ஸோட வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் திரும்பி வருவோமான்ற டவுட் வந்து அவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட். ஸோ இந்த கேப்பில் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, 25லேருந்து 35 வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த ஊழியக்காரங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, 29 பார்த்தீங்கன்னா, 28 பாருங்க. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த, கண்காணிகளாக தான் அந்த ஓவர்சியர், கண்காணியை. அதுதான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா பிரஸ்பைட்டராக இருக்கிறவங்க தான் கண்காணியாகவும் இருந்திருக்கிறாங்க. அது அப்போ. இப்போ அது இல்லை, இப்போ டியூட்டிஸ் மாறிடுச்சு. ஸோ அப்போது கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஸோ பால் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக ராங் டீச்சிங்ஸ் சர்ச்சுக்குள்ளே வரும். பால் சொல்கிறார், ராங் டீச்சிங்ஸ், ராங் லீடர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, அதுதான் சொல்ல வர்றார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போ இப்போ பிரஸ்பீட்டர்னு சொல்கிறோம், டீக்கன்னு சொல்கிறோம். காங்கிரிகேஷனை எப்படி சொல்லுவாங்க அப்போ? அதான் சபையை எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? சபைனா சீடர்கள். அதை நம்ம இப்போ பயன்படுத்துறதே கிடையாது. ஏன் சொல்லுங்க? இப்போ நம்மளாம் டிசைபிள்ஸ் சொன்னால் என்ன, நமக்கு என்ன சிக்கல் இருக்கா? டிசைபிள்ஸ் சொல்லும்போது கட்டாயம் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா டிசைபிள் சொன்னால் we have the duty then. யாரையுமே இங்கே சும்மா விடுறதில்லை, எல்லாருக்கும் ரோல் இருக்கு. அப்போ சபையில் யாருமே சும்மா இருக்க முடியாது. சபையில் எல்லாருக்கும் ரோல் இருக்கு, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. ஒருத்தர் பிரஸ்பைட்டராக இருக்கிறாரு, ஒருத்தர் டீக்கனாக இருக்கிறாரு, ஒருத்தர் பிஷப்பாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் எப்படி இருக்கிறாரு? டிசைபிளாக இருக்கிறாரு. விசுவாசி அல்ல. விசுவாசிக்கு அடுத்த லெவலுக்கு மேலே தாண்டினவர் தான் யாரு? ஆமாம், நாங்களாம் விசுவாசிகள், நாங்கள் வருவோம், காணி கொடுப்போம், போயிட்டே இருப்போம். அது இல்லை. டிசைபிள், டிசைபிள் சொன்னால் அவருக்கும் ரோல் இருக்குது. டிசைபிளுக்கு என்ன ரோல் இருக்குது? பேசிக் ரோல். ஒரு டிசைபிள் இன்னொரு டிசைபிளை உருவாக்கணும். ஸோ அதை தான் பைபிளை நம்ம ஆழமாக படித்தோம்னா, ஒவ்வொரு திருச்சபை உறுப்பினரும், இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஊழியக்காரர்களே. கரெக்டாக? அதோட ரோல் மாறுது. ஒருத்தர் முழு நேரமும் அதிலே இருக்காரு, ஒருத்தர் வந்து அப்படி இல்லை. ஆனாலும் அதுக்காக இல்லை இல்லை அவர் எங்களுக்கு பதில் ஒருத்தர் பார்த்துப்பாரு, எங்களுக்கு பதில் இன்னொருத்தர் செய்வார், அந்த பதிலே கிடையாது கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியில். அப்படி கிடையாது. நமக்கு கடவுள் என்ன பொறுப்பை கொடுத்து, நமக்கு எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு அந்த பொறுப்புகளை நாம் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அதுதான் சீடர்கள், சீடர்கள். அதுதான் உங்களிலும் சிலர் எழும்பி சீடர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை, ராங் டீச்சிங்ஸ் ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி. இப்போ இது என்ன புத்தி சொல்லி கொண்டு வந்ததுன்னா என்னது? லெக்சர் பார்த்தோம், இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம், மெசேஜ் பார்த்தோம், டிஸ்கஷன் பார்த்தோம், டயலாக் பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன பார்க்குறோம்? புத்தி. அட்வைஸா? தம்பி என்ன போட்டிருக்கு? 31 அட்மானிஷிங். ஸோ அட்மானிஷிங் அப்படிதானே போட்டிருக்கு. ஸோ அட்மானிஷிங்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஹவு டு வாக். அதாவது ஒரு ப்ரெஸ்பைட்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மூப்பருக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு டியூட்டி என்னன்னா, அவர் தன்னுடைய காங்கிரிகேஷனை எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணுன்ற சொல்லி கொடுக்குற இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். டியூட்டி என்னன்னு சொல்ற டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, he has to give அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா அந்த டாக்ட்ரினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் என்ன பண்ணணும்? நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்கலன்னா
அது தப்பாயிரும் அப்படி, ஏன்னா அவர்கள் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க, நான் 3 வருஷம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நீங்க என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் என்ன பண்ணல, இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே என்ன பண்ணுச்சு, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னவைகளை நினைக்கவும். ஜீசஸ் சொன்ன ஒரு டீச்சிங், எக்ஸாக்டா இந்த டீச்சிங் நீங்க காஸ்பல்ல எக்ஸாக்டா பார்க்க முடியாது. ஆனால் டிசைபிள்ஸ் இதை என்ன பண்ணியிருக்காங்க, வாய் வழியா பேசியிருக்காங்க. ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்ம நிறையா என்ன பண்ணணும், we have to give. வெறும் பணம் மட்டும் இல்லை, மற்ற நல்ல விஷயங்கள் நல்ல இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு கடைசியாக முடிக்கும் போது ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் முடிக்கிறார்ல, அதான் பியூட்டி. இவைகளை சொன்ன பின்பு அவர் முழங்கால் படியிட்டு அவர் எல்லாரும் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த பீச் எப்படி இருந்திருக்கும் இல்லை, நினச்சி பாருங்க. அந்த பீச்சில் மேபி ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க. அந்த பீச்சில் அப்படியே முட்டி போட்டு ஜோம் பண்ணுறாங்க. அவங்க அழுகுறாங்க, ஏன்னா அவங்க பவுல் சொல்லிட்டாரு. அவங்களே லீடராக இருந்தாலும் பவுலை இழக்கிறதுன்றது வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரும் ஒரே அழுக. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்புல, இனி நீங்கள் என்ன பண்ண முடியாது, என்ன இனி என்ன பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னதுனால அவங்களுடைய முகம்லாம் துக்கமாகி பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட என்ன பண்ணாங்க போனாங்க. இல்லை ஐயா போறாருன்றதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், கூப்பிட்டா கப்பல்லே ஏறி இருப்பாங்க போல. இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பாசம், எபேசு மக்கள் அவங்களுடைய அன்பை வந்து அவங்க தெரிவித்தாங்க. ரைட், இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ பவுலுடைய ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த சாப்டரில் பவுலுடைய அரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 4வது பயணம் ஒன்று இருக்குது. அந்த பயணமும் சும்மா இல்லை, அதுலேயும் அவர் நிறைய வேலைகளை செய்வார், நம்ம பார்ப்போம். ஸோ 3வது பயணத்தை நம்ம முடிச்சிடும். ஸோ இன்றைக்கி நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு தரேன். முதல் பயணம், 2வது பயணம், 3வது பயணம் முடிஞ்சிட்டதுனால அடுத்த வாரத்திலிருந்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் டியூஸ்டே ஃபஸ்ட்டு பயணத்தை குறித்து அதில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு பயணத்தில் பவுல் அப்போஸ்தலன் எந்தெந்த ஊர்களுக்கு போனார், அந்த பயணத்தில் முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு நாம் அந்த பயணத்துலேருந்து என்ன கற்றுக்கலாம், இந்த 3 காரியத்தையும் நீங்கள் மனசில் வச்சு அந்த பயணத்தை குறித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 வீக்ஸ் கிளாஸும் நடக்கும், ப்ரெசன்டேஷனும் இருக்கும், அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டைம் இருக்குது, 8:15 தான் ஆகுது. அதனால் 8:30 வரைக்கும் நீங்கள் அடுத்த 15 நிமிஷத்தில் 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணால் போதும். அதில் 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லிட்டர்ஜி. பாயிண்ட் நம்பர் 1 டிஸ்கஷன் பாயிண்டில் முதல் 5 நிமிஷம் யார் உங்கள் குரூப் லீடரோ அந்த மானிட்டர் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன அலோவ் பண்ணுறீங்கன்னா, வழிபாட்டு முறைமை உடைய அவசியம் ஒன்று ஆராதனையில். ஆனால் அது அவசியம் பேசுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வழிபாட்டு முறைமையாக பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இருந்துச்சுன்றதையும் நம்ம கண்டிப்பாக அதில் டிஸ்கஸ் பண்ணோம். 1. அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் 2, லீடர்ஷிப், அதாவது சர்ச் ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன், அதோடைய முக்கியத்துவம் என்ன. இப்போ நீங்கள் பார்த்ததுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பால் அந்த சர்ச்சை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கொண்டு வந்துட்டார். ரேண்டமாக போயிட்டு இருந்த ஒரு ஊழியம் ரேண்டமாக தான் போகுது ஊழியம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதாவது கப்பல் இப்படி திசை மாறி போனால் அங்கே ஊழியம், கப்பல் திசை மாறி இப்படி போனால் அங்கே ஊழியம், அப்படி போயிட்டு இருந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா 20th சாப்டருக்கு வரும்போது அப்படி இல்லை. அங்கங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா, அங்கிருந்து எல்லா ஊரையும் பால் ஆக்சுவலாக விசிட் பண்ணி முடிச்சிட்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹோல் ரோமன் எம்பையரில் இருந்தக்கூடிய எல்லா ஊரையும் பால் விசிட் பண்ணிட்டார். பால் மிச்சமாக வச்சிருக்குது 2 ஊர் தான் இப்போ மிச்சம். ஒன்று ரோமாபுரி கேபிட்டல், இன்னொன்று ஸ்பெயின் அவர் விசிட் பண்ணலை. இந்த 2 ஊர் மிச்சமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் அவர் ரோமுக்கும் போயிடுவார். ஸ்பெயின் அவர் வாழ்நாளில் அவர் போகலைன்றது ஒன்றும் பண்ண முடியலை, ஏன்னா அவருக்கு சுச்சுவேஷன் அவரை விடலை. விட்டுருந்தா
இன்னொரு 5 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா, யாரும் அவரை கொண்டுட்டாங்க இல்லையா, நீரோ மன்னன் கொண்டுட்டான். அவர் உயிரோடு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் எங்கே போயிருப்பாரு? ஸ்பெயின் போயிருப்பார். அவர் ஆனால் சும்மா விளையாட்டுக்கு போகலை. அவர் போகினது சுற்றி பார்க்கறதுலாம் இல்லை. அவர் போகிற இடத்துலெல்லாம் திருச்சபைகள் எழும்பின. அதுக்கு அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தார். அந்த சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சிஸ்டத்துடைய பேஸ் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வருது. சர்ச் ஒரு சிஸ்டமா? அது எப்படிப்பட்ட சிஸ்டம்? அது சர்ச் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிறுவனமா, இன்ஸ்டிடியூஷனாக இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், அந்த ப்ராசஸ் அது எவ்வளோ அவசியம்? அது இன்னைக்கு தேவையா? இவ்வளோ சிஸ்டம் தேவையா? இல்லை இந்த சிஸ்டத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அதுக்கு ஒதுக்குங்க.